Hi children. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சாப்டர் LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். தமிழ்ல மீசிம மீச்சிறு பொது மடங்கு ரொம்பவே முக்கியமான சாப்டர். பெரிய கிளாஸ் வரைக்குமே இது வந்துட்டே இருக்கும். சரியா? பின்னத்துல வந்து டினாமினேட்டர் சேமா இல்ல, அதனால இதை கூட்ட முடியாது, மீசிமா கண்டுபிடிச்சிட்டு தான் கூட்டணும் அப்படின்னு சொன்னால அதுக்குதான் இந்த மீசிமா. கேள்வியை இன்னொரு டைம் படிச்சு பாருங்க, அதுக்கு உண்டான விளக்கம் கண்டிப்பா தெரியும். மீச்சிறு பொது மடங்கு. மீசிமா அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு. ரெண்டு நம்பர் கொடுக்குறேன், 6,9. ஓகேவா? இப்ப 6க்கு மடங்குகள் சொல்லணும், 9க்கு மடங்குகள் சொல்லணும். நீங்க 6க்கு மடங்குகள் சொல்லுங்க. போயிட்டே இருக்கும், மடங்குகள்னா போயிட்டே இருக்கும். ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு மடங்குகள் சொல்லுங்க அப்படின்னா அந்த நம்பரை கூட்டி கூட்டி சொல்லிட்டே இருக்கணும், அதுதான் மடங்குகள். சரியா? இப்போ 9 மடங்கள் 1 9 9 ஓகே, போயிட்டே இருக்கும். இப்ப மடங்குகள் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு நம்பர்லயும் மடங்குகள்ல எது பொதுவா இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதணும். ஒருத்தர் சொல்லுங்க. ஓகே, வேற இன்னும் எழுதிட்டு தான் இருக்கும், நம்ம ரெண்டு மட்டும் போதும், ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த மடங்குகள் பொதுவா இருக்கிற மடங்குகள் நான் தனியா எடுத்து எழுதிக்கிறேன். 18 36 இது வந்து பொது மடங்குகள். இது என்னது? காமன் மல்டிபிள்ஸ். சரி, இப்ப என்ன பண்ணணும், இதுல எது சின்னதா இருக்குன்னு பாக்கணும். 18. இப்ப ஆன்சர் பாரு, மீச்சிறு பொது மடங்கு. மடங்குகள் கண்டுபிடிச்சிட்டோம், அதுல பொதுவான மடங்குகளை எடுத்து எழுதிட்டோம். அதுல மீச்சிறுவா இருக்கிறது, அதாவது சின்னதா இருக்கிறது மிகச்சிறிய, அதான் மீச்சிறு. மிகச்சிறிய பொது மடங்கு நம்ம இங்க எடுத்து எழுதிட்டோம். அவ்வளவுதான் எல்சிஎம். இதான் கான்செப்ட். சரியா? சரி, இரு. CM of 6,9 is என்னது? 18. ஓகேவா? இது ஒரு டைப். இன்னொரு டைப் சொல்றேன். ஓகே, இதுதான் இருக்கறதுலே ரொம்ப ஈஸி. இது வந்து கான்செப்ட். எல்சிஎம்னா என்ன அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஆனா சம்ஸ் போடும்போது இந்த மாதிரி தான் போடணும். இப்ப 6,9க்கு 8ஆன வகுத்தல்ல கண்டுபிடிக்க போறோம். 6,9 ரெண்டும் சேர்த்து ஒரு வாய்ப்பாட்டுல வரணும். சரி, ஓகே. உங்களுக்கு 3ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சிருச்சு, அதனால டக்குன்னு சொல்லிட்டீங்க. இதே வேற ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 1ஆம் வாய்ப்பாட்டுல வருதான்னு பார்க்கணும். 1ஆம் வாய்ப்பாடு நம்ம கணக்கு எடுத்துக்கவே கூடாது, சோ அதை விட்டுரு. 2ஆம் வாய்ப்பாட்டுல 6 வரும், ஆனா 9 வருமா? சோ 2ஆம் வாய்ப்பாடு விட்டுரு. 3ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கோ. 3ஆம் வாய்ப்பாட்டுல 6 வரும், 9. சோ 3ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். இந்த வாய்ப்பாடு எடுத்துக்கணும்ல, என்ன வாய்ப்பாடுன்ட்டு அதை நம்ம இங்க வெளியே போட்டுக்கணும். எங்க போட்டுக்கணும்? போட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பாட்டுல 6 எத்தனை டைம் வருது அப்படிங்கறத பாக்கணும். 1 3 3 நல்லா மறக்க கூடாது. எத்தனை விரல் வந்திருக்கு? இந்த 2 விரல் வந்திருக்கா. இந்த 6க்கு கீழே அப்படியே இப்படி அழகா போட்டுருணும். மிஸ் போடும்போது தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு நோட்ல போடும்போது டவுட் வரும். அதனால இந்த பாயிண்ட்ஸ் தான் நீ ஃபாலோ பண்ணிக்க. வகுத்தல் கணக்கு போடும்போது இப்படி விரல் விட்டு போட்டுறது, மேல ஈவ்ல போடுன்னு சொல்லுவா இல்லையா, அதே மாதிரி தான் கம்மா போட்டுக்கலாம். இப்ப 9 வர வரைக்கும் 3ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்க. எத்தனை 3 9? அது இங்க போட்டுக்கலாம். இப்ப 2ம் 3ம் சேமா வர மாதிரி ஒரு வாய்ப்பாடு இருக்கான். 1ஆம் வாய்ப்பாடு இருக்கு. 2ஆம் வாய்ப்பாட்டுல 2 வரும் 3 வருமா? அப்ப 2ஆம் வாய்ப்பாடு வேண்டாம். 3ஆம் வாய்ப்பாட்டுல 3 வரும் 2 வருமா? அப்ப இந்த 2 நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டுல வரவே வராது. அப்ப கணக்கு முடிச்சிடலாம். இப்படி 2 நம்பரும் எந்த வாய்ப்பாட்டுலயும் சேமா வரலைங்க மிஸ் அப்படிங்கிறப்ப நீ கணக்கு க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு இந்த 3 நம்பரும் இருக்குது இல்லையா, அதை போட்டு பெருக்கி போட்டுரு. 3 பெருக்கல் 3 2 பெருக்கலுக்கு பெருக்கல், இந்த 3 கீழே இறக்கிக்கோ. 6 3 சரியா? இதான் எல்சிஎம். 6,9ஓட ஆன்சர். இது மாதிரி போட்டாலும் ஆன்சர் வரும், இந்த மாதிரி போட்டாலும் ஆன்சர் வரும். 2 டைப்லயும் கத்துக்கிட்டோம். ஓகே.